தெய்வ சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கும் தெய்வீக ஆலோசனைக்கும் கட்டுப்பட்டிருந்தார். ஆகவே அவனுக்கு ஒன்று சொல்ல முடியும், நானும் சரி என் பின் சந்ததியும் சரி என் தேவனுடைய வாக்கை காத்து கொண்டபடியினாலே நானும் என் பின் சந்ததியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஆனால் லோத்துக்கு அது சொல்ல முடியாது. லோத்துக்கு அவனுடைய கண்ணுக்கு விருப்பமாய் இருந்தது எதுவோ அதை நாடி போனான். அங்கே நிலை இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு நிலையான ஆசீர்வாதம் பிறந்தது. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஈசாக்கு, யாக்கோபு, இவ்விதமா தொடர்ச்சியாய் ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படி ஆண்டவர் ஆபிரகாமுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார். லோத்துடைய சரித்திரத்தை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட எண்டிங் முடிவடைந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிவடைந்து விட்டது. ஆபிரகாமுடைய ஜெனரேஷனை பாருங்க. தலைமுறையா இன்னைக்கும் பேசப்படுகிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா.